இன்றைக்கு இந்த மாதத்திற்காக தேவன் நமக்கு வைத்திருக்கிற வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 அதிகாரம் 4 வசனம். ஏசாயா 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். கனம் பெற்றாய். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாயிருக்கிறபடியால் கனம் பெற்றிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நான் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாயிருக்கிறபடினால் கனம் பெற்று சொல்லுங்களேன். நான் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாயிருக்கிறபடினால் கனம் பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ என் பார்வைக்கு அருமையானவன். அல்லேலூயா. இப்ப நீ என் பார்வைக்கு, எப்படி நாம் அவர் பார்வைக்கு அருமையானவள மாறணும்? கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானவர்கள் நம்மளை சொல்றார். நம்முடைய உருவங்கள் வித்தியாசம் இருக்குது, கலர் வித்தியாசம் இருக்கிறது, உயரங்கள் வித்தியாசம் இருக்கிறது, நம்முடைய மொழிகள் வித்தியாசம் இருக்கிறது, நம்முடைய நடக்கைகள் வித்தியாசம் இருக்கிறது, செய்கைகள் வித்தியாசம் இருக்கிறது. இது எல்லாம் இருந்தும் கூட ஆண்டவர் சொல்றார், நீ என் பார்வைக்கு எப்படி இருக்கிறாய்? அருமையாயிருக்கிறாய். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த முதல் வசனம் சொல்லுது பாருங்க. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உருவாக்கினவரும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா. இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன் நாம் கர்த்தருக்கு அருமையானவர்கள்? அவர் ஏன் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்றார், நீ என் பார்வைக்கு அருமையான? முதல்ல அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். சத்தமுறையிலே சொல்லுங்க. அவர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அவர் சொந்த கரத்தினாலே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வாயினாலே சொன்ன வார்த்தையினாலே படைத்தார். சர்வ பூமியை எதில் படைச்சிருக்கிறாரு? வார்த்தையினால. உண்டாக கடவுது எல்லாம் உண்டாய். சூரிய சந்திர நட்சத்திர மண்டலங்கள் அத்தனையும் உண்டாக கடவுது. இவ்வளோ பெரிய சமுத்திரம், இந்த கரையில் இந்த கரை பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிற மிகப்பெரிய சமுத்திரம், கீழே இருந்து மேலே பார்க்க முடியாத அளவுக்கு உயரமான பர்வதங்கள், மலைகள், பள்ளத்தாக்குகள், இது எல்லாமே வார்த்தையினால உண்டாக்கினார். ஆனால் இந்த குட்டி பயலை எப்படி இருக்கிறாரா? தம்முடைய சொந்த கரத்தினால படைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. தம்முடைய சொந்த கரத்தினாலே நம்மை சிருஷ்டித்தவர். அல்லேலூயா. ஐயா, உலகத்தில் ஒரு பாதி சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, காக்கா குஞ்சுக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. அது கரையேறு தான் இருக்கும். காக்கா கொஞ்சம் ஒரு காலம் எந்த காலத்தில் வரப்போறதில்லை. ஆனால் அதுக்கு என்ன குஞ்சு? அது என் குஞ்சு, பொன் குஞ்சு. அதே போல் ஆண்டவருடைய பார்வைக்கு நம்ம தான் பொன் குஞ்சுகள். நம்ம கருப்பாக இருக்குமா, சிவப்பாக இருக்குமா, குட்டையாக இருக்குமா, நெட்டையாக இருக்குமா, குண்டா இருக்குமா, ஒல்லியாக இருக்குமா, இதெல்லாம் பார்க்கல. அவர் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர். நம்ம சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் சொந்த கரத்தினாலே இனிமே உருவாக்கி இருக்கிறார். அப்போ விரும்பி 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 நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? உருவாக்கியிருக்கிறார். நீங்கள் ஒவ்வொன்றையும் பாருங்களேன். சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மருத்துவக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிற ஒரு பெண்மணி, ஒரு தங்கச்சின்னு வைங்களேன். அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா எப்போவுமே அவங்களுக்கு நல்ல அழகாக டேஸ்ட்டாக சமையலாம் சமைச்சு பேக் பண்ணி கொடுத்து விடுவாங்களாம். அப்படி ஒரு நாள் கொடுத்து விட்டு போயிட்டு வந்திருக்கிறா. போயிட்டு வந்தவுடனே சாயந்தரம் போல் எப்பவும் போல் அந்த டிஃபன் பாக்ஸு கிச்சனில் வச்சுருந்துருக்கா. அதை கழுவுறதுக்காண்டி அவங்க அம்மா எடுத்துருக்கிறாங்க. விளக்கும் போது அந்த சாப்பாடு உள்ளே இருந்திருக்கு. உடனே இவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம், கோபம். என்ன இந்த பிள்ளை இப்படி சாப்பிடாம? நான் இன்றைக்கி அவளுக்குன்னு ஸ்பெஷலாக இதை செஞ்சேன், அவளுக்கு விருப்பப்பட்டு செஞ்சேன், ஆனால் அவள் சாப்பிடலேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, ஏமா அங்கே வா, நான் உனக்கு இன்றைக்கி மற்ற நாளை விட இன்றைக்கி ஸ்பெஷலாக செஞ்சு, இது நீ ரொம்ப பிரியப்பட்டு கேட்ப, நீ சாப்பிடுவேன்னு சொல்லி தானே வச்சு கொடுத்தேன், எதுக்கு நீ அதை அப்படி திரும்ப கொண்டு வந்த? நீ அதை டிஃபன் பாக்ஸை கூட திறந்து பார்க்க உனக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்லும்போது அந்த தங்கச்சி சொன்னாலாம், ஏம்மா வேறு ஒன்றில் சாப்பிடக்கூடாதுங்களாம் கிடையாது. இன்றைக்கு எங்களுக்கு முதல்ல ஒரு உள்ளங்கை மெடிக்கலில் என்ன கொடுத்தாங்க? ஒரு உள்ளங்கையை கொடுத்து அதனுடைய இதெல்லாம் இதில் என்னெல்லாம் இருக்குது அதை சரியாக எழுதுங்கன்னு சொல்லி எங்களை கற்றுக் கொடுத்தாங்க. அந்த கையை குறித்து நாங்கள் எழுத ஆரம்பித்தோம். அந்த வலதுகை அப்படிங்கிற வைத்து நான் எல்லாத்தையும் ஆராய்ச்சிக்கிட்டே இருந்தோம். அப்போ அந்த வலதுகரத்தை கொடுத்து நான் சிந்திக்க ஆரம்பிக்கும் போது நான் என்னுடைய லேபில் கொண்டு வச்சுக்கிட்டு அந்த வலதுகரத்தில் என்னெல்லாம் இருக்குது, அதில் நரம்புகள் எப்படி இருக்குது, எலும்புகள் எப்படி இருக்குது, அந்த சதைகள் எப்படி இருக்குது, அது எப்படி இயங்குது, இப்படியெல்லாம் நான் எப்படியே சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது நான் அப்படியே கொஞ்சம் வேதத்துக்குள்ளே போனோம்மா. பைபிளை யோசித்து பார்த்தோம்மா. நம்மளை அந்த கரத்தினாலே கர்த்தர் வணைந்திருக்கிறார். அந்த வலது கரத்திலே நம்மை தாங்குகிறார். ஒரு உள்ளங்கைக்குள்ளே இவ்வளவு காரியம் இருக்குமானால், இவ்வளவு நேர்த்தியாக செய்வாரானால், இந்த முழு சரீரத்துக்கும் தேவன் எவ்வளவு அழகான இயக்கங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
அல்லேலூயா. இதையெல்லாம் நினச்சிக்கிட்டே இருந்தேம்மா. நான் அந்த உள்ளங்கையே தான் பார்த்துக்கிட்டு இருந்தேனே தவிர எனக்கு அடுத்த சிந்தனையே எனக்கு முழுது என்ன செய்யலை வரல. இப்போ வரைக்கும் என் மைண்டில் இருக்குது ஃபுல்லாக, இந்த உள்ளங்கையவே ஆண்டவர் இவ்வளோ அழகாக படைச்சிருப்பார்னா இந்த சரீரத்துக்கு என்னெல்லாம் செய்திருப்பார் என வேதம் சொல்லுகிறது. அப்புறம் நம்முடைய இசைவாய் என்ன செய்திருக்கிறாளாம், ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறான். இப்போ இதில் யோபுல பார்த்தீங்கன்னா எலும்புகளை சதைகளின் நரம்புகளை எப்படி இருக்கலாம் இசைவாய் அழகாக இசைத்து அப்படி வச்சிருக்கிறாராம். ஒன்றுக்கொன்று கோர்வையாக கொண்டு வந்து நம்மளை அழகான உருவமாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் அப்படி கற்பனை பண்ணி பாருங்க, எப்படி அழகாக கொண்டு வந்திருக்கிறார். எங்கெங்கே எதை வைக்கணுமோ அங்கங்கே அதை கரெக்டாக வச்சிருக்குது. எதையும் மாற்றான ஒரு இடத்துல வைக்கல, எல்லாத்தையும் சரியாக வச்சிருக்கிறார். நம்ம எல்லாம் பாருங்களேன், அழகாக 2 கண்ணு, 2 அந்த மூக்கு கடை, 2 குழா, நம்ம ஓட்டைகள், அப்புறம் நம்ம வாய், நம்முடைய பல்கள், இதெல்லாம் நம்முடைய காதுகள் எல்லாம் இதை கொஞ்சம் மாற்றி வச்சிருந்தான்னு வைங்க. இந்த 2 காதையும் கொண்டு வச்சுட்டாருங்க, இப்படி 2 காது வச்சுருந்தேன். இந்த 2 கண்ணையும் இங்கே சைடில் வச்சுருந்தேன், எனத்துக்காகும். யோசித்து பாருங்கள். அல்லது இந்த 2 கண்ணையும் தூக்கி இங்கே தங்கி வச்சுட்டாருங்க, மேலாக்க சூரியனை பார்த்து மேலாக்க வச்சுருந்தா எப்படி இருக்கும்? இப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். எப்படி அதே மாதிரி மூக்கு கீழாக்க வச்ச ஆண்டவர் கொஞ்சம் அப்படி மேலாக்க வச்சுருந்தாரு வைங்க, எப்படி இருக்கும்? ஊரில் இருக்க தூசி, மேலே இருந்து போடுற மழை எல்லாமே எதுக்குள்ளே தான் போவோம். அப்போ எவ்வளோ அழகாக வச்சுருக்கிறார். எல்லாத்துக்கும் பாருங்கள், இந்த காதுகளுக்குள்ளேயும் சில மூக்குகளுக்குள்ளேயும் சில எண்ணத்தை கூட வைக்கிறாரு, முடிகளை கூட வச்சிருக்கிறார். பார்த்துருக்கீங்களா? மூக்குக்குள்ளேயும் முடி முளைக்கிறது, காதுக்குள்ளேயும் முடி. எதுக்கு? இந்த டஸ்டெல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது. எவ்வளோ அழகாக வச்சிருக்கிறார் பாருங்க, எவ்வளோ அழகா. இந்த கண்ணை பாருங்களேன், அந்த கண்கள் எவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறார். அந்த கண்களுக்கு அந்த இமைகளை கொடுத்து அதில் கொஞ்சம் இதை வச்சு எந்த ஒரு டக்குன்னு ஏதாவது முதல்ல நம்ம மூடுறது எதுதான்? கண்ணு தான். ஏன்னா அது எவ்வளோ பாதுகாப்பாக வச்சு, அது செகண்ட் கண்ணு மூடாமலே ஒரு மனுஷன் நினைச்ச முடியாது, இருக்க முடியாது. டக்குன்னு ஒரு ஆபத்தில் டப்புன்னு கண்ணு தான் மூடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கண்ணை பாதுகாக்கிறார். அவரே சொல்கிறார்ல, கண்மணி போல உன்னை பாதுகாக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அல்ல, அந்த அளவுக்கு கர்த்தர் இதை சிருஷ்டிப்பை சிந்திச்சு பாருங்க. அதனால தான் அவர் என்ன சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையானவர். அல்ல, அப்படி உருவாக்கிட்டு நம்மளை வெளியே தள்ள முடியுமாங்க? தள்ள முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிடைச்சு சொன்னாரு, சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவருமாக. ஒன்று சிருஷ்டிக்கிறார், 2வது நம்ம சிருஷ்டித்த தேவன் நம்மை உருவாக்குகிறார். என்ன உருவாக்குகிறார்? அன்னைக்கு நம்ம சிருஷ்டித்து போட்டாரு, நம்ம குழந்தையா பிறந்துட்டோம், ஆணோ பெண்ணோ நம்ம பிறந்துட்டோம், எந்த குடும்பமோ எந்த இடமோ நம்ம பிறந்து வளர்ந்துட்டோம். ஆனாலும் கூட அவர் நம்ம என்ன செய்கிறாராம், இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். சத்தமுறையிலே சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாளும் நம்மை உருமாற்றம் செய்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய சுபாவம் வேற, நம்முடைய சிந்தனை வேற, நம்முடைய பெற்றோருடைய சிந்தனை வேற, நம்ம தாத்தா பாட்டியுடைய எண்ணங்கள் வேற, அவங்க நடந்து கொண்டது வேற. அப்போ அந்த சுபாவம் எல்லாம் யாருக்குள்ளே இருக்கும்? ஜென்ம சுபாவம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஜென்ம சுபாவம் எல்லாம் யாருக்குள்ளே இருக்கத்தான் செய்யும், நமக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். இப்போ அந்த சுபாவங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கிறிஸ்துவின் சுபாவம் உடையவர்களாக நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும் ஆகிய. அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்க. இப்போ நல்ல கவனிங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மிலிட்ரி ஆள் எடுப்பாங்க, போய் செலக்ட் பண்ணுறது கஷ்டம். செலக்ட் ஆயாச்சு, ட்ரைனிங் கொடுத்தாச்சு, 6 மாதம் ட்ரைனிங் முடிச்சுட்டு அவன் திடீர்னு ஓடி ஆந்துட்டான்னு வைங்க, அந்த இடத்த விட்டு ஓடிவிட்டான். ஆணோ பெண்ணோ மிலிட்ரியில் இருக்கடா, அதிரடி படை, ஏதோ ஒரு படையில் போய் செலக்ட் பண்ணி ட்ரெயின் எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டான்னா அரசாங்கம் அவனை வலை போட்டு என்ன செய்யும்? தூக்கிட்டு போயிடும். அவனை மறுபடியும் கொண்டு போயிடுவாங்க. எனக்கு வேண்டான்னு சொல்ல, நீ வா அவனை அப்படி ட்ரைனிங் எடுத்துகிட்டு போயிருக்கலாம், வான்னு தூக்கிட்டு போவாங்க. எதுக்கு? அவனுக்கு என்ன செஞ்சிட்டோம்? கரையை செலுத்தி உருவாக்கியாச்சு. அவன் அந்த வேலை தான் செய்யணும். சத்தமுறையிலே சொல்லுங்க. ஆமாம், இல்லைன்னா அதுக்கு நிறைய இது இருக்குது. அந்த படி அவன் அதுக்குரிய ஃபைனை கட்டணும், அதுக்குரிய எல்லாத்தையும் ரெக்கார்டெல்லாம் இது பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் அதை விட்டு என்ன செய்ய முடியும்? ரிலீஸ் ஆகி வெளியே வர முடியும். இல்லைன்னா வர முடியாது. அது என்ன செலெக்ஷனாக, போலீஸாக இருக்கட்டும், நேவியாக இருக்கட்டும், அல்லது ஏர்ஃபோர்ஸாக இருக்கட்டும், அதிலெல்லாம் போயிட்டு போய் எவனும் வரமாட்டான். இருந்தாலும் நான் சொல்ல வரேன், போயிட்டு எனக்கு இது முடியலை வைக்கலைன்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, வர முடியாது. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு நம்மளை என்ன பண்ணிட்டாங்க, உருவாக்கிட்டாங்க. அந்த உருவாக்க அப்போ அவனுக்கு சொந்தமானவன். அதில் தான் ஆண்டவர் சொல்ல, உன்னை நான் சிருஷ்டித்தது மட்டுமில்லை, நான் உன்னை உருவாக்கி வச்சுருக்கேன், அதனால தான் நீ எனக்கு அருமையானவன். அப்போ அவர் நம்மளை எப்படி உருவாக்க, அவருக்கு பிரியமானவர்களாக என்ன செய்கிறாரு? ஒரு கம்பெனி கீழே வேலை பார்க்குறவனை எப்படி உருவாக்கும்? ஒரு சூப்பர்வைசராக இருந்தாலும் சரி, ஒரு லேபராக இருந்தாலும் சரி, ஒரு மேனேஜராக இருந்தாலும் சரி, அந்த கம்பெனி ஓனர் அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன செய்வார்? உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உருவாக்க மாட்டார். தன்னுடைய கம்பெனி எப்படி இருக்கணும், முன்னாடி இருக்கணும், தன்னுடையது எந்த அளவுக்கு மேலே போகணும், அதுக்கு தக்க தான் அவர் என்ன செய்வார்?
உருவாக்குவார். ஆண்டவர் நம்மை உருவாக்கினது அவருக்காக நம்மை உருவாக்கி இருக்கிறார். அவரை போலவே உருவாக்குறார். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, நீ என் பார்வைக்கு அருமை. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, கீழே வஸ்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது, உன்னை மீட்டு கொண்டேன். நல்ல கவனிங்க. அவர் என்ன செஞ்சிருக்காரு? முதல்ல சிருஷ்டித்திருக்கிறாரு, ரெண்டாவது உருவாக்கி இருக்கிறாரு, மூணாவது நம்மளை இணைஞ்சிருக்கிறாரா மீட்டு கொண்டு. நம்மை மீட்டு கொள்வதற்காக விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா என்னதான் நம்ம உருவானாலும் மறுபடியும் எங்க போயிடுறான்? உலகத்துக்குள்ள போயிடுறான், பாவத்துக்குள்ள போயிடுறான், அந்நிய இடத்துல போயிடுறான். ஆகவே நீ அங்கிருந்து வரணும்னு சொல்வதற்காக மறுபடியும் கர்த்தர் என்ன செய்ய, நம்மளை சிருஷ்டித்தது மட்டுமல்ல, உருவாக்குறது மட்டுமல்ல, அவர் இப்போ என்னவும் செஞ்சிட்டு இருக்கிறாராம், விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாராம், மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ அதை தான் இந்த மாதத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த ஏப்ரல் மாதம் வருஷந்தோறும் ஏப்ரல், மார்ச், ஏப்ரலில் உலகத்தில் முழுவதற்கும் எதைத்தான் கொண்டாடுறாங்க, எதை வைக்க நினைவு கூறுகிறாங்க? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்டது, நமக்காய் மரித்ததும், நமக்காய் இரத்தம் சிந்தினதும், நமக்காய் பாடுபட்டதும், நமக்காய் தம்முடைய ஜீவனையே கொடுத்ததைத்தான் நினைவு கூற நாட்களாக நம்ம வைத்து இருக்கிறோம். ஆகவே இந்த நாட்களை ஒரு சம்பிரதாயமான நாட்களாய் அல்லாதபடிக்கு தேவன் எனக்காகத்தான் இதை செய்தார்கிற உணர்வு நமக்கு வர வேண்டும். அவர் தான் சொல்றார், உன்னை நான் என்ன செய்து கொண்டேன், சும்மா மீட்டுட்டு வரலப்பா. எதையுமே சும்மா போய் என்ன செய்ய, ஒரு அடகு வைத்த பொருளை போயிட்டு அண்ணே அவன் வச்சுட்டான், சரி கொடுங்கண்ணே பிற பார்த்துக்கலாம், கொடுப்பானே இவனாது, அப்போ நீ பணம் கொடுத்துன்னு சொல்லுவானா இல்லையா? எப்போ அவன் கொடுத்துட்றேன், உன் இப்போ தம்பியாக இருக்கலாம், சித்தப்பாவாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், கொடுத்துட்றேன், இந்த பொருள் இருக்குது எடுத்துகிட்டு போய் சொல்லு, நீ என்ன கொடுத்துரு. அவன் தரல, நீ அவனுக்கு போய் என்ன கொடுத்துட்டு போயிரு, கரையை செலுத்திரு, நான் தந்துடுறேன் சொல்கிறானா இல்லையா? அப்போ ஒருத்தரை மீட்டுட்டு வரணும், ஒரு பொருளை மீட்கணும் அப்படின்னாலே நமக்கு கரையை செலுத்த வர முடியாது போது, இந்த ஜீவனை மீட்பதற்கு அவர் விலையேற பெற்ற ஜீவனை இந்த பூமியில் கொடுத்தாருங்க. மீட்டு கொண்டேன். அடுத்து சொல்றாரு, நாலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து இருக்கிறேன். அல்லேலூயா. ஐயா, நம்ம பெயரை சொல்றது கூட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கூசுவாங்கங்க. ஓய் எப்படி கொடுப்பாங்க, ஓய் ஏழு கூடு பத்திரிக்கையில் அப்படி ஓய் ஏழு அப்படி. இது எதுக்கு, என்னது, நம்மளை இன்னும் பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு அவனுக்கு கௌரவ குறைச்சல். பார்த்துருக்கீங்களா? கௌரவ குறைச்சல் தான் இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம். ஆனால் கர்த்தர் சொல்ல நம்ம பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாராம். சத்தமுறை இல்லையே சொல்லுங்க. நாம் கூட சில நேரத்தில் நம்ம பிள்ளைகளை எப்படி தான் கூப்பிடுதோம், இல்லை மாடு, இல்லை பன்னி, இல்லை நாய். பெற்றோர்கள் மேக்சிமம் பிள்ளைகளை எப்படி தான் கொடுக்குது, அதுவும் தாய்மார்கள் முழுவதும் எப்படி தான் மேக்சிமம், இல்லை எருமை அப்படி இப்படி கூப்பிட்டா தான் அவனுக்கு என்ன செய்யுது, உரைக்கு அந்த சொல்ல பார்த்தீங்களா, இப்படி கூட எல்லாம் எருவு மாடுன்னு சொன்னா தான் அவனுக்கு. எருவு மாடுன்னா என்ன செய்யாது, எருவு மாட்டுக்கு என்ன செய்யாதுன்னு சொல்லுவாங்க, மழை பெஞ்சாலும் உரைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பிள்ளைகளை இப்படி தான் கூப்பிட வேண்டியது இருக்குது. தூக்கி போட்டுருங்க அந்த வார்த்தையெல்லாம். இயேசுவே நம்மளை பெயர் சொல்லி தான் அழைச்சிருக்கிறாருங்க. அல்லேலூயா. நம்மை உண்டாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை உருவாக்கினவர், நமக்காக தம் ஜீவனை கொடுத்தவர் நம்மளை எப்படி தான் கூப்பிடுதாரு, பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமுறை இல்லை சொல்லுங்களேன். நம்ம பெயர் சொல்லி அழைத்திருக்கார். அடுத்து சொல்லப்படுது, நீ என்னுடையவன், நாம் எல்லாம் அவருக்கு சொந்தக்காரங்க. அல்லேலூயா. ஏன் நம்ம அருமையானவர்கள், ஏன் நம்ம அருமையானவர்கள், அவருடையவர்கள். இந்த பாருங்களேன், இந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, இந்த கிளாஸ் யாருக்குரியது, இது யாருக்குரியதுமா, என்னுடையது, இது எனக்குரியது தானே. ஆமாம். அதனால இது எவ்வளோ பத்திரமா வச்சுக்கிட்டோன்னு அவ்வளோ பத்திரமா என்ன செஞ்சுக்கிடுவேன், அப்படி தானே. எனக்கு கீழே போட்டால் என்ன ஆகும், அது யாராவது தூக்கிட்டாங்கன்னா வை 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 அப்படி சொல்லுது. கண்ணாடி என்ன செஞ்சாத, குழந்தை இருக்குது, இப்போ நம்ம தூக்கணுன்னே டேபிளில் கை வைக்கும் போதே எதான் எடுப்பா, அப்படியே பையன் கை நீட்டுறதே இதுதான். அப்படி நீட்டினோன்னா அவருக்கு முன்னாடி தான் மினுமின்னு இருக்குமா, டபக்குன்னு எடுத்துருவா. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது, ஓ ஆத்தாடி நீ அங்கே தள்ளி தாயி நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே டப்பாவில் தூக்கி போட்டு என்ன செஞ்சிட வச்சேன் பாதுகாப்பாக. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ நம்ம பொருளை நம்ம இழப்பதற்கு என்ன செய்ய மாட்டோம், சொல்லுங்கள் ஐயா சொல்லுங்கள், யாராவது விடுவீங்களா, விட மாட்டோம். அதே போல் நாமெல்லாம் அவருடையவர்கள். அவர் ஒரு நாள் நம்மை தொலைக்க விடவே மாட்டார். என்னுடையவர்கள் ஒன்றையும் நான் என்ன செய்ய மாட்டேனே, இழப்பதில்லைன்னு சொல்லிட்டார். ஒன்றை கூட இழக்க மாட்டேன் அப்படின்ட்டார். அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகள். அதனால தான் சொல்கிறார், நீ அருமையானவன். அல்லேலூயா. இதை அப்படியே மைண்டில் வச்சுக்கிடுங்க.
நம்மளை சாதாரணமாக சொல்லலை, நம்ம விலையேற பெற்றவர்களாக நினச்சி தான் நீ என்னுடையவன், அதனால நீ எனக்கு பார்வைக்கு எப்படி இருக்கிறாய், அருமையாக இருக்கு. நம்ம பாருங்களேன், நம்ம சாப்பிட்ற தட்டாக இருக்கட்டும், நம்ம பயன்படுத்துகிற கிளாஸுகளாக இருக்கட்டும், நம்ம பயன்படுத்துகிற இதுகளாக இருக்கட்டும், பெட்ஷீட்டாக இருக்கட்டும், உடுத்துகிற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், மற்றவங்க காரியத்தில் நம்ம செலவிடுற முதலே நமக்குள்ளே அதுக்குன்னு என்ன செய்கிறோம், மெனக்கிடுறோமா இல்லையா, அதை மடிச்சிடும். மற்றவங்களுக்கு அது பாட்டு குப்பையில் கிடந்த மாதிரி கிடக்கும், வேணா எடுத்து வச்சுக்க அப்படின்னு சொல்லுவோம். ஊரில் இருக்கவங்களுக்குலாம் மடிச்சு வைக்கல, வீட்டில் எல்லாருக்கும் மடிச்சு வைக்குமா, கிடையாது. அதெல்லாம் சும்மா மடிச்சு வச்சாலும் நமக்குள்ளது மட்டும் அப்படியே எடுத்து அப்படியே ரொம்ப பக்குவமாக வைக்கிறோம். சுருங்கு விழுந்த விட அது பிள்ளைகளுக்கு சுருங்கிறாமல வைல பத்திரமா அப்படி சொல்கிறோமா இல்லையா. நமக்குள்ளதுக்கு நம்ம என்ன எடுத்துகிறோம், அக்கறை செலுத்துவீங்களா செலுத்த மாட்டீங்களா? நீங்கள் செலுத்தலைன்னா ஆண்டவர் உங்களுக்கும் செலுத்த மாட்டார். நீங்களே உங்களுக்கு அக்கறை இல்லை, உங்களை போய் நான் எனக்கு செலுத்த மாட்டேன். நம்ம இப்போ அக்கறை எடுக்கிறோம்ல, நம்ம பொருட்கள் நம்ம உடைமைகளுக்கு நம்ம என்ன செய்கிறோம், அதே போல தான் ஆண்டவரும் நம்ம அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் சொல்கிறார், நீ என் பார்வைக்கு எப்படிப்பட்டவன், அருமை, அதனால நீ கனம் பெற்றாய். சத்தமோ இல்லை சொல்லுங்க. யார் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையோ, இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்றது அதுதான். யார் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானவர்களாக இருக்கிறோமோ அவரெல்லாம் கர்த்தராலே கனம் பெற்றவர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்னென்ன விதங்கள்லாம் கனப்படுத்துறாங்க நிறைய இருக்குது. இது ஒரே நாளில் சொல்லி முடிக்க வேண்டிய காரியம் இல்லை, ஏராளமாக இருக்குது. இந்த அதிகாரத்திலேயே நம்ம கண்டினியூ பார்த்தோம்னா நிறைய இருக்குது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனம், நீ தண்ணீர்களை கடக்கும் போது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது, நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவன் நம்ம எப்படி கனப்படுத்துற, நல்லா கவனிங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன் கூடயே தான் இருப்பேன். கனங்கிறது அதானங்க. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, நமக்கு ஒரு பாடு வரும்போது, ஒரு நன்மை நடக்கும்போதோ தீமை நடக்கும்போதோ எதுவானாலும் நம்ம கூட யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையில நம்ம கனப்படுத்துறாங்கன்னு அர்த்தம். புரியுதா? அதான் நல்ல உயர்ந்து இருக்கும்போது நம்ம கூட வர்றது பெருசு இல்லை. ஒரு நண்பன் இன்னொருத்தனை குறித்து இப்படி சொல்றாங்க. அவன் ஜெயிச்சு மேடையில் நிற்கிறான். அவன் மேடையில் நிற்கும்போது அவன் சொல்கிறான், எனக்கு 2 நண்பர்கள் இருக்கிறாங்க, எனக்கு 2 நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க, எனக்கு 2 நண்பர்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், எனக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணக்கூடியவங்க, நான் நல்லா இருக்கணும், நான் உயரணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியமாக இருக்கிறாங்க. அதில் 2 பேரில் ஒருத்தனை கூப்பிட்டா நான் வரவே மாட்டேன் அப்படின்ட்டான். நீ இவனையும் கூப்பிட்ட, இப்போ ஒருத்தனை கட்டாயப்படுத்தி நானாக இழுத்து கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறேன், அவரை நான் முன்னாடி கூப்பிட விரும்புகிறேன் அப்படிங்கிறான். கூப்பிட்டு கொண்டு வந்து நிறுத்துறான். சொல்லும்போது சொல்கிறான், இவனை நான் கூப்பிட்ட வரமாட்டேங்கிறான். ஏன்டா அப்படின்னா, நீ கஷ்டப்படும் போது சொல்லு, நீ அடிபடும் போது சொல்லு, நீ உபத்திரவப்படும் போது, நீ நிந்திக்கப்படும் போது, நீ அவமானப்படும் போது, நீ ஏமாந்து நிற்கும் போது சொல்லு, உன் கூடயே நிற்கிறேன். நீ ஜெயிச்சு மேலே நிற்கும் போது நான் கூட நின்று பெருமை வாங்க விரும்பலடா அப்படிங்கிறான். யோசித்து பாருங்க. தட்ஸ் அ ட்ரூ ஃப்ரெண்ட். அதாவது பெருமையாக இருக்கும்போது அந்த நல்லா சொந்தக்காரங்க, எங்கள் மாமா, எங்கள் சித்தப்பா, அச்சா, இதெல்லாம் வேஸ்ட். அவன் சொல்லியிருக்கிறான், நீ கஷ்டப்படும் போது சொல்லு, உனக்கு உபத்திரம் இருக்குன்னா நீ ராத்திரி பகல் என் கூட அவன் கூட நிற்பேன். உனக்கு பிரச்சனை, இப்போ நீ என்ன செஞ்சிட்ட, ஜெயிச்சிட்ட. ஜெயிச்ச மேடையில நீ தான் அதை வாங்கணுமே தவிர அந்த இடத்துல வந்து நான் என்ன, இவன் ஜெயிச்சதுக்கு நான் தான் காரணம்னு சொல்ல நான் விரும்பலை. அப்படிப்பட்டவங்க தாங்க 2 பேரும் எனக்கு நண்பர்கள் அப்படிங்கிறான் ஒருத்தன். என் ஜெயத்துக்கு இவங்க 2 பேர் தான் காரணங்கிறான். யோசித்து பாருங்க. சத்தமுறை இல்லை சொல்லுங்களேன், இன்னும் சத்தமுறை இல்லை சொல்லுங்களேன். கூட நிற்கிறவன் தான் நண்பன். அதான் சொல்லியிருக்குது. ஆண்டவர் சொல்லாரு, நீ ஆறுகளை கடக்கும்போது நான் உன் கூட இருப்பேன்பா. அல்லேலூயா. நீ அது உண்மையில் புரளுவதில்லை, உன் கூட நான் இருப்பேன் எது வந்தாலும். ஏன்னா அவரே ஆண்டவர் சொல்றார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்ல. அப்போ எது வந்தாலும் அவர் மேலே தாண்டி தான் நம்மகிட்ட வரணுமே தவிர அவர் இல்லாமல் எதுவும் நமக்கு என்ன செய்வதில்லை, வருவதில்லை. அல்லேலூயா. சத்தமுறை இல்லை சொல்லுங்க. நமக்கு நன்றாக தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வரும்போது அவ்வளோ பெரிய சிவந்த சமுத்திரம் எப்படி போகிறதுன்னு திகைத்து நிற்கும்போது சிம்பிளாக கடந்து வர வச்சார். வேற ஒன்றுமே பண்ணலை. அவங்க நிற்கிறாங்க, ஐயோ நாங்கள் என்ன செய்வோம், செத்து போயிடுவோமே. ஆண்டவர் சொன்ன, எப்பா எதுக்குப்பா இதெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கேன், உன் கையில் என்னடா இருக்குது அதை பயன்படுத்து அப்படின்னு சொன்னேன். மோசே தன் கையில் இருக்கிற கோலை எதுக்கு நேரம் நீட்டுறான், சமுத்திரத்துக்கு நேரம். சமுத்திரம் 2ஆக பிரிகிறது. அப்படி எளிதாக கடந்து வராங்க. நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. நீங்கள் இப்போ வாசிக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்ச பகுதி 14, 29, 30 வாஸ்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசி வசனங்கள் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா அப்படி எல்லாம் கடந்துறாங்க. அதுக்கப்புறம் அதையே நம்பி வருகிற எகிப்தியர்கள் அழிந்து போகிறாங்க. அவங்க எல்லாம் கடந்து போன அப்புறம் அந்த
சமுத்திரம் சரியாகிறது. காலையில் பார்த்தா ஒருவன் கூட தப்பிக்கவில்லை. யாரு? எகிப்தியர்கள். ஆனால் இஸ்ரவேல் ஒருவன் கூட சேதமடையவில்லை. சத்தமுறை இல்லை சொல்லுங்க. ஒரே சமுத்திரம், ஒரே இடத்துல ரெண்டு காரியங்கள் நடப்பிக்குது. சத்துருக்களை முழுக்க சாகடிச்சிருது. ஆனால் கர்த்தருடைய ஜனத்தை பாதுகாப்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறது. நீ ஆறுகளை கடக்கும்போது நான் கூட இருப்பேன்னு சொன்னவர் சமுத்திரத்தை கடக்கும்போது. அது மாத்திரமல்ல, இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறுகள் அப்படின்னு வரும்போது யோர்தானை 3 முறை தேவன் பிரித்து கொடுத்தார்னு பார்க்கிறோம். ஒன்று இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவின் நாட்களில் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அங்கே பிரித்து கொடுக்கறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அதை பிளந்து கொடுத்து அவர்கள் கடந்து போக வைத்தார். முழு இஸ்ரவேலும் கடந்து போனாங்க. வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிற காலம். அதற்கு பின்பதாக 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே 2 முறை, ஒன்று எலியாவும் எலிசாவும் கடந்து போகும்போது, இந்த வசனங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நன்றாக தெரியும். யோசுவா 3:7 நீங்கள் வாசிக்கலாம், 3:17 வாசிக்கலாம். அதே போல் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அங்கே 8ஆம் வசனம் 14ஆம் வசனம், இந்த வசனங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே எலியாவும் எலிசாவும் போகும்போது அந்த யோர்தான் பிரிகிறது. இப்போ எலியாவும் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். எலிசா மாத்திரம் அக்கறையில் நிற்கிறான். அவனுக்கு என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. அவன் கையில் கிடைக்கிற ஒரே ஆயுதம் என்னதுதான்? எலியாவின் சால்வை. எலியாவின் கையில் மேலிருந்த சால்வைக்கு அந்த சால்வை எடுத்துக்கிட்டு எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி என்ன செய்கிறான்? அந்த யோர்தான் நதியை அடிக்கிறான். அந்த யோர்தான் 2ஆக பிரிந்து அவனுக்கு வழிவிடுகிறது. சத்தமுறையில் சொல்லுங்க, நல்ல கவனிங்க. ஒரு பெருங்கூட்டத்துக்கும் கொடுக்கும், ஒரு தனி மனிதன் நான் கூட கர்த்தர் அப்படி வழி நடத்துவாருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு பெருங்கூட்டம் மட்டும் இல்லைங்க, நீங்க தனி மனிதனா கூட, யாருமே இல்லைன்னா கூட உங்களுக்காக வழியை உண்டாக்குற உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு பாதை தருவாருங்க. அல்லேலூயா. அவர் தான் சொல்றார், நான் தண்ணீர் நீ கடக்கும்போது நான் கூட என்ன செய்வேன்? இருப்பேன். நீங்கள் எங்கே வேணாலும் கடந்து போகலாம். நாங்கள் அவர் கூட இருக்கிறார். இப்போ நீங்கள் போகிற இடங்கள்ல பரீட்சை எழுத போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, எங்கே போகிறீங்க, போகும்போது பிரயாணப்படும் போதெல்லாம் கர்த்தர் என் கூட வருகிறான்னு சொல்லி போய்கிட்டே இருங்க. கர்த்தர் கூட வந்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய சிரமமான காரியத்தையும் நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. யாராவது கூட வந்தால் நல்லாயிருக்கும், யாராவது துணைக்கு வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு துணை வேண்டாங்க. எல்லா துணையுமே தேவைக்கு தான் ஓடி வரும். ஆனால் கர்த்தர் மட்டும்தான் எல்லா நேரத்திலும் நமக்கு தேவையாக இருந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இதுதான் உலக நீதி. உலகத்தில் நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் செய்ய ஒரு ஆட்கள் இருக்குன்னா உங்களை தேடி விசாரிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. எதுவுமே இல்லைன்னா உங்களை யாருன்னு கூட என்ன செய்ய மாட்டாங்க. சொந்தக்காரன் சொல்லுவது கூட நிறைய பேர் என்ன பண்ணுவான்? வெட்கப்படுவாங்க. சொந்தக்காரன் சொல்லுவதுக்கே அவர் யாரா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிமா, அது அப்படி சொல்லக்கூடிய லெவலில் போவாங்க. அதனால எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருங்க, அவர் ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு பெரிய லெவலில் இருக்கிறார். அவர் ஃபீல்டு இன்சார்ஜாக இருக்கிறார். அவர் தகப்பனார் அங்கே நம்ம தோட்ட வேலை பார்த்துட்டு இருந்திருக்கார், கோவணத்தை பாய்ச்சிக்கிட்டு. அப்போ அங்கேருந்து 2 நண்பர்கள் இவர் கூட படித்தவங்க வந்திருக்கிறாங்க, வெளியிலேருந்து வந்திருக்கிறாங்க. அப்போ வரும்போது இவங்க பார்த்துருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பேரை கட்டணும், ஆமாம் இதான் இதான் வீடு அப்படின்னு சொல்லி, நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு இருக்கார். உள்ளே போகிற உடனே உள்ளே போயிட்டார். இவர் அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மம்பட்டியெல்லாம் தூக்கி வச்சுட்டு தண்ணியெல்லாம் கையை கழுவிட்டு அப்படி ஹாலுக்குள்ளே வரணும். அந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு கதவை திறந்துக்கும் போது இவங்க பேசுகிறாங்க உள்ள, என்னப்பா நல்லா இருக்கே அப்படி நல்லா வசதியாக இருக்குது, உனக்கு எல்லாமே கம்பெனி கொடுத்துருக்கு, எல்லா வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு சரி வெளியே ஒரு பெரிய ஒரு நிறைய யாருப்பா அப்படின்னு கேட்டேன். அது எங்கள் தோட்டக்காரர் அப்படின்னு இருக்கிறார். யார்? ஒரு வீட்டில் தோட்டக்காரர் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் இவர் சொல்லியிருக்கார் தோட்டக்காரன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இவர் பாட்டு பேசி முடிச்சுட்டாங்க, அனுப்பிட்டாங்க. அடுத்து பார்த்தா அந்த தோட்டக்காரரை காணவே காணும். சாகிற வரைக்கும் அந்த வீட்டுக்கு போகவே இல்லை. உள்ளே போய் ட்ரெஸ்ஸு கூட எடுக்கல, அந்த கோவணத்தோடு போயிட்டார். என பெத்த தகப்பனையே தகப்பன் சொல்லுவதற்கு என்ன இல்லை, இன்னைக்கு படிப்ப மமதை வந்துடுது, பணம் மமதை ஆகிறது. அவன் எப்படிப்பட்ட மோசமானாலும் நம்மளை பெற்று வளர்த்து அவங்கள தான் வளர்க்கினான். அவன் கஷ்டப்பட்டு அந்த உழைப்பு, அந்த கோவணம் தான் இவனை படிக்க வச்சது. விவசாய நிலத்தில் நின்னோம், ஆடு மேய்ச்சோ மாடு மேய்ச்சோ ஏதோ ஒன்று செய்து தான் இந்த பிள்ளைகளை உடுத்து வச்சிருக்கிறாங்க, நம்மளை உடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? அந்த உணர்வு இல்லாதனால ஒரு தகப்பனை பார்த்து எங்கள் தோட்டக்காரன் சொன்ன அடுத்த நிமிஷமே அவர் அந்த தோட்டத்தையே காலி பண்ணி நெஞ்சிட்டார், வீட்டையே காலி பண்ணி. இப்போ அது சாகிற வரைக்கும் அவர் எங்கே இருக்காருன்னே தெரியாமல் போயிடுச்சுங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு மானஸ்தன் என்னைக்கு தரம் குறையுதோ அன்னைக்கு இவர் பெத்த தகப்பனோ தாயோ என்னைக்கு இதாகிருதோ அன்னையோடு முடிஞ்சு போயிடும் அந்த உறவுகள். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை, எல்லா நிலையும் கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். எந்த நிலையா, எத்தனை வயசானாலும் சரி, எத்தனை பலவீனமானாலும் சரி, எல்லா சூழலிலும் நான் உன் கூடயே இருப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அல்ல
பக்கத்தில் சொல்லியிருக்க, கர்த்தர் எல்லா நேரத்தில் நம்ம கூட தான் இருப்பார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதே வசனம் திரும்ப சொல்கிறது, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நீ கனம் பெற்றிருக்கிறபடினால் அக்கினி ஜுவாலை தீக்குள்ளே தூக்கி போட்டால் நீ என்ன செய்ய மாட்ட, சாக மாட்டடா. அதான் சொல்றார், அக்கினி ஜுவாலை உன் பேரில் லேசியா இருக்கும். இதுக்கு நல்ல உதாரணம் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ரொம்ப அழகாக தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரையும் தூக்கி எதில் போடுறாங்க, நெருப்பில் தூக்கி போடுறாங்க. அந்த நெருப்பில் தூக்கி போட்டால் அந்த தூக்கி போட்ட ராஜா அதிர்ச்சி அடைகிறான். என்னடா நம்ம 3 பேரை போட்டாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க, 4 பேர் நிற்கிறாங்களே. அப்படி சொல், மந்திரி இங்கே பாரு என்ன இருக்குது, நம்ம 3 பேர் தானே, இப்போ 4 பேர் நிற்கிறாங்க. யாரா, ஒரு சாயல் தேவ சாயலாக இருக்கிறதே, அந்த தேவன் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த தேவ சாயலாய் காண்ட ஒருவர் யார் இருக்கிறார், இயேசு அங்கே உள்ளாவிக் கொண்டிருக்கிறதை பார்க்கார்கள். அல்லேலூயா. உடனே இவன் கூப்பிடுறான், தேவனுடைய தாசர்களே, ஷாத்ராக், மேஷாக், உன்னதமான தேவனுடைய தாசர்களே, நீங்கள் என்ன செய்யுங்கள், வெளியே புறப்பட்டு வாருங்கள் என்று சொல்லி அவங்க வெளியே வராங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அக்கினி புலம் செய்யவும் இல்லை, அவங்க மேலே என்ன வாசனை இல்லையா, அக்கினியின் மனம் அவர்கள் மேலே இல்லவே இல்லையா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் பாதுகாத்துக்கிடுவாருங்க. ஆண்டவர் நடத்தி செல்கிற பாதை எப்படித்தான் இருக்கும், போராட்டமாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், எல்லா சூழலும் அந்த வாசனை கூட நம்ம மேலே ஒட்டாத அளவுக்கு நம்மளை பாதுகாத்துருவார். சத்தமாக ஒரு இல்லை சொல்லுங்க, செய்வாரா செய்ய மாட்டாரா? இப்போ டிக்ளேர் பண்ண வைப்பார். என்னென்னா, எந்த தேவனை ஆராதிச்சதுனால உள்ளத்துக்கு போட்டாங்களோ அதே தெய்வம் தான் மெய்யான தெய்வம், ரட்சிக்கிறவர், பாதுகாக்கிறவர், விடுவிக்கிறவர், உலகம் எங்கு பிரசித்திப்படுத்தப்படுகிறார். ஏன்னா இது சாம்ராஜ்யம். இது என்ன சாம்ராஜ்யம், பாபிலோனிய சாம்ராஜ்யம். இது பாபிலோன் தேசம் அல்ல, ஒரு சாம்ராஜ்யம். 120 நாடுகள், 127 நாடுகள் அதற்கு கீழே என்ன செஞ்சிச்சு, இந்தியா உட்பட இந்த நாடுகள்லாம் எதுக்கு கீழே தான் இருந்துச்சு, பாபிலோனிய ராஜ்யத்துக்களை. அப்போவே அது டிக்ளேர் ஆச்சு, கர்த்தரே தேவன் என்று சொல்லி. சத்தமுறையிலே சொல்லுங்க அருமையானவர்களே. இப்போ நான் சொல்கிறேன், அது அந்த காலம் கடந்து போனது ஐயா, முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் இப்பவும் நான் சொல்ல வரேன், வேதத்தில் வாசிக்கும் போது இன்றைக்கி ஆவியான எனக்கு உணர்த்தின காரியத்தை சொல்கிறேன். நம்முடைய காரியங்களும் அக்கினினால் சோதிக்கப்படும். நீங்களும் நானும் அக்கினினால் நேசப்படுவோம், சோதிக்கப்படுவோம். வாஸ்து பாருங்க, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் அங்க ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குது. 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் இருக்குது. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. நல்ல இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற ஒரு அஸ்திபாரம் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி எழுதுறார் பாருங்க. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால். நல்ல கவனிங்க, எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. என்னெல்லாம், பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல், இது எல்லாத்தையும் வச்சு யார் யாருக்கு அவங்கவுங்க தகுதியோ அவங்கவுங்க உடமைக்கு தக்க கிறிஸ்துவாகிய அஸ்திவாரத்தின் மேல என்ன செய்கிறோம், கட்டுகிறோம். நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறோம். ஊழியமும் இருக்குது, கிறிஸ்தவ ஜீவியம், ரெண்டையும் நான் சொல்றேன். ஊழியக்காரனுக்கு ஊழியம், விசுவாசிகளுக்கு கிறிஸ்தவ ஜீவியம். நம்ம ஜீவியம் எதில் கட்டப்படுகிறது, கிறிஸ்துவின் மேலே. இப்போ நம்ம எல்லாம் கிறிஸ்துவர்கள் ஆகிட்டோம். அப்போ நம்ம மேலே கட்டப்படுகிற கட்டு எப்படிப்பட்ட கட்டுன்னு நம்ம பாருங்க. அப்படி கட்டப்படுமானால் அடுத்து என்ன சொல்லுங்க, அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். நல்ல கவனிங்க, நம்ம எப்படி ஜீவிக்கிறோம், நாம எப்படி கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதெல்லாம் எது வெளிப்படுத்தும், அக்கினி வெளிப்படுத்தும். இப்போ நம்ம எல்லாம் பேசிடலாம் கிறிஸ்தவர்னு சொல்லி பெருமையாக பல. உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்பரில் எண்ணிக்கையில் யார் தான் கூடுதல் இருக்கா, எண்ணிக்கை யார் தான், கிறிஸ்தவம் தான் இருக்குது. கிறிஸ்தவர் தான் உலக நாடுகளில் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பவர்கள். அடுத்து இஸ்லாமியர்கள், அது மற்ற அடுத்த மதங்களுக்குள்ளவங்க இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அப்போ உலக நாடுகளை எடுத்துக்கிட்டால் அதனால் நம்ம பெருமை அடைவதற்கு ஒன்றுமே கிடையாது. எண்ணிக்கை எவ்வளவு இருக்குங்கிறது மட்டும் இல்லை, நம்ம எதில் கட்டப்படுகிறோம், எப்படி கட்டப்படுகிறோம் தான் முக்கியம். ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம கிறிஸ்தவ ஜீவியம் கட்டப்படும் போது அது ஒரு நாளானது, கர்த்தருடைய நாள் வரும்போது அது எத்திலே சோதிக்கப்படும், அக்கினியானது அதை சோதிக்கும்.
அதின் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அதின் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினி இழகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். நல்ல கவனிங்க. அதுவும் எப்படிதான் இருக்குமா? அக்கினியில் அகப்பட்டு தப்பித்தது போல இருக்குமா? ஆகவே நம்முடைய வேலைப்பாடு எப்படிப்பட்டது, நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டது, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, நம்ம முன்னாடி தெரிஞ்சுக்கணும். சும்மா ஆண்டவர் தூக்கி அப்படி மேலே கொண்டு போயிட மாட்டார். கிறிஸ்தவ ஜீவியத்தில் இருக்கிற ஊழியனாக இருக்கட்டும், விசுவாசியாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கை எதில் தான் சோதிக்கப்படும்? அக்னினாலே சோதிக்கப்படும். இப்போ அக்னினால் சோதிக்கப்படும் போது ஒரே அஸ்திபாரம் தான். அஸ்திபாரங்கிறது யார் மட்டும்தான்? கிறிஸ்து தான். இந்த அஸ்திபாரத்தின் மேலே இப்போ தீ வச்ச உடனே முதல்ல பற்றி எறிது எது அறியும்? வைக்கோல் பொசு பொசு பொசுன்னு போயிடும். அப்புறம் என்னது இருக்குது? புல். ஏன்னா புல் தட்டை கொஞ்சம் எப்படி இருக்கும்? வைக்கோல் ரொம்ப கொசு கொசுன்னு இருக்கும். அடுத்த தட்டை கொஞ்சம் வீரியமாக இருக்கும். புல்லுடைய இது அது கொஞ்சம் என்ன செய்யும்? இது எரிஞ்சு பிடிச்ச பிறகு தான் அது என்ன செய்யும்? எரியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மரம். இது எரிஞ்சோன்னா மூணாவது மரம் எரியும். நாலாவது என்ன எரியும்? கல். கல் எரியுமான்னு கேட்கலா? மொத்தமாக எரியும் போது கல் செதறும் தெரியுமா? வெடிச்சு அக்கினி படப்பட வைக்கோல் எரிஞ்சாலும் சரி, மரம் எரிஞ்சாலும் சரி, அந்த கல்லுகளும் கட்டடத்தெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? கருங்கல்லாம் வெடி போடும். அதுக்கடுத்து யூஸே ஆகாது. அதை திரும்ப அதைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். தேவாலயத்தை கட்டும்போது அவங்க சொல்கிறானுங்க, சன்பலாத்தும் தொய்வாக சொல்லும்போது, சுட்டு போட்ட கல்லுகளுக்கு இவங்க என்ன கொடுப்பார்களோ? உயிர் கொடுப்பார்களோ. ஏன்னா அந்த கல் உயிர் ஆகாது. அந்த வச்சு கல்லை வச்சு கட்ட முடியாது. எரிஞ்சு போன கல்லை வச்சு என்ன பண்ண முடியாது? செங்கல் சூளையில் வச்சு எடுக்கலாங்க. கருங்கல்ல சூளையில் வச்சு என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. சுக்கு சுக்காக நொறுங்கி போயிடும். அதுவும் நொறுங்கி போயிடும். ஒன்றுக்கு ஆகாது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பிடிக்கிறாங்க? சளி பிடிச்சிருச்சா என்ன பிடிப்பாங்க? ஆவி பிடிக்க வேது பிடிக்கிறாங்க இல்லையா? அது பிடிப்பதற்காக அதில் என்ன கல் போடுறாங்க? சீனிக்கல். அந்த சீனிக்கல்லை அடுப்பில் சூடாக்கி தணலில் சூடாக்கி என்ன செய்கிறோம்? உள்ளே போடுறோம். போட்டுட்டு பிடிச்சிட்டு அந்த கல்லை எடுத்து பாருங்கள். அந்த கல் எதுக்குமே என்ன இருக்காது? யூஸ் ஆகாது. நொறுங்கி உள்ள ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க. அப்போ கல்லுடைய தன்மை இதில் இணைஞ்சிருச்சு, போயிடும். கல்லும் போயிடும். அதுக்கப்புறம் என்ன தான்? வெள்ளி, அப்புறம் பொன். இப்படி ஒன்று ஒன்றா நம்ம பார்க்குறோம். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இதில் எது நிலைத்திருக்க போகிறது? இதில் எதில் நிலைத்திருக்க போகிறது? இதனால தான் பழைய காட்டில் ராஜாக்கள் காலங்கள் ஆசாரிகளை கொண்டு சொல்லும்போது ஆண்டவர் சில சுத்திகரிப்புக்கான திட்டங்களை கொண்டு வரும்போது தண்ணீரிலே முழுக்க வேண்டியது எதில் முழுக்குங்க? தண்ணீரில் கழுவி எடுங்கள். அக்கினியில் போட்டு எடுக்க வேண்டியது எப்படி எடுங்க? அக்கினியில் போட்டு. சிலது அக்கினியில் தான் போடணும், சிலது எதில் தான் போடணும்? தண்ணியில் போடணும். ஏன்னா தண்ணியில் கொண்டு போய் மரத்தை போட்ட, அக்கினியில் போய் மரத்தை போட்டோம்னா மரம் என்ன செஞ்சு போயிடும்? எரிஞ்சு போயிடும். அங்கே பொன் வெள்ளி இதுகள்லாம் எதில் போட்டு எடுத்தாங்க? அக்கினியில் போட்டு நெருப்பில் ஒரு சுட்டு எடுத்து அதை கழுவி எடுத்துக்கிட்டாங்க. மேலே சுத்தமாக எடுக்க வேண்டியது மரமாக இருக்கட்டும், மற்ற காரியங்களாக இருக்கட்டும், அங்கே வெளியிலேருந்து வந்த காரியங்களெல்லாம் உள்ளே போடும்போது எதில் தான் போட்டாங்க? தண்ணியில் முக்கி எடுத்துக்கிட்டாங்க. ஆடு மாடுகளை கூட எதில் நெருப்பில் தூக்கி போட முடியாது. ஆடு மாடுகளை சுத்திகரிக்கணும், என்ன செய்யணும்? தண்ணி விட்டு கழுகணும். அவ்வளோதான். அப்படி தான் கழுவி எடுத்தாங்க. ஜீவன் உள்ளதெல்லாம் கழுவி எடுத்தாங்க. இப்படி தான் கழுவணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆனால் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் தண்ணீரை கழுவுற வேலையே இல்லை. ஏற்கனவே நம்ம எதில் கழுவப்பட்டாச்சு? நம்ம என்ன பண்ணிட்டோம்? தண்ணீரால் என்ன செய்யப்பட்டோம்? சுத்திகரிக்கப்பட்டாச்சு. இயேசு கிறிஸ்துவை சொல்லிட்டார்ல, முழுகினவன் முற்றிலும் எப்படி இருக்கிறான்? சுத்தமாக இருக்கிறான். முழுகினவன் முற்றிலும் சுத்தமாக இருக்கிறான். எதை மட்டும் கழுவுனா போதும்? பாதங்களை மட்டும் கழுவுனா போதும்பா அப்படி சொன்னேன். இப்போ இருக்க அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோமான்னு பாருங்கள். சுத்தமாக இருக்கிறோமா? அப்போ இன்னொரு முறை நம்மளை தண்ணியில் எந்த வாரம் மாதம் போய் என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது? ஞானசாரம் முங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க முடியாது. அடக்கோழி மாதிரி முங்கி எதிர்ச்சிக்கிட்டு வர முடியாது. அது வாழ்க்கையில் ஒரே ஒரு வாழ்க்கை தான். அடுத்து வரப்போகிற சோதனை என்னது தான்? அக்கினி தான். சத்தமுறையிலே சொல்லுங்கள். ஆனால் அக்கினியில் நிலைக்கிறவர்களாக மாறணும். பக்கத்தில் சொல்லுங்கள். நம்ம வேலைகள், நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய நடக்கைகள், கிறிஸ்தவ ஜீவியம் எப்படி இருக்கணும்? அக்கினியில் என்ன செய்யணும்? நிலைக்கணும். பஸ்பமாயிரப்படாது. அல்லேலூயா. அதை புரிந்து கொள்ளணும். ஏப்ரல் மாதத்துக்கு வந்துட்டோம். இவன் ஒரு ஏப்ரல் பொழுதாயா அப்படின்னு நினச்சிட்டு போயிடப்படாது. நல்லா கவனிச்சிட்டிங்களா? வசனம்தான். ஆமென். கர்த்தருக்குள்ளே இருக்கணும். அடுத்து சொல்லப்பட்டிருக்குது அந்த அக்கினி. நல்ல கவனி. இது ஒரு அக்கினி.
இந்த அக்கினியில நிலைச்சா அந்த அக்கினிக்கு போக மாட்டோம். எந்த அக்கினி? கடைசியா ஒரு அக்கினி இருக்குது, இரண்டாம் மரணமாகிய அக்கினி. அந்த கடலுக்குள்ள போக மாட்டோம். தேவன் நம்மை பாதுகாத்து கொள்ளுவார். அவர் தான் சொல்றார், நான் கூட இருப்பேன்ங்கிறார்ல, நீ என் பார்வைக்கு நீ கனம் பெற்றிருக்கிறாய். ஐயா, இந்த மாதம் தேவர் சொல்ல சொன்ன வார்த்தை அதுதான். நல்லா கவனிச்சு பாருங்க. அப்படியே வெளிப்படுத்தல் கடைசி போய் பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 20-21 நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டு 20ஆம் அதிகாரம் 14-15 வாசித்து பாருங்க, 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசித்து பாருங்க. இதிலெல்லாம் யார் அங்கே போவான்னு எழுதியிருக்குது. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ. நல்ல கவனிங்க, 20ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அவன் அக்கினி கடல். அப்போ நம்முடைய பெயர் எங்க இருக்கணும்? இந்த ஜீவ புஸ்தகத்துல. நல்லா கவனிங்க, அவர் நமக்கு ஒரு புஸ்தகம் இதே மாதிரி வச்சிருக்கிறார். இப்போ நம்ம கையில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய புஸ்தகத்தை நம்ம கையில் கொடுத்து, இதன்படி நீ நடப்பாயானால் உன் பேர் எந்த புஸ்தகத்தில் இருக்குங்கிறாரு. இல்லைன்னா ஜீவ புஸ்தகத்தில் என்னப்படும்? ஐயா எழுதிட்டாரு, பெர்மனெண்ட் ஆகிட்டு ஒரு நாள் நம்மளை, அப்படிலாம் கிடையாது. இப்போ வேணுக்கு பெர்மனெண்ட் ஜாப்னு எடுக்கிறாங்க, போஸ்டிங் கொடுத்தாச்சு, வேலை பார்க்குறோம். நம்ம மேலே மிஸ்டேக் இருந்துச்சுன்னா என்னைக்கு வேணாலும் நம்மளை என்ன பண்ணலாம்? டிஸ்மிஸ் பண்ணி நம்ம பேரையே தூக்கி விடலாம். இருக்குதா இல்லையா? நம்ம தகுதியற்றவர்கள், டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க? வழி தரும். ஒழுங்கீனமானவர்கள் அப்படின்னு சொல்லி வெளியே தள்ளிடுவாங்க. இதே மாதிரி தான் அங்கே போய் எந்த கோர்ட்டு போனாலும் செல்லாது. இல்லை நாங்கள் அப்படி இருந்தால் அப்படி தான், போய் முதல்ல நீ உன் நீதியை நிறுத்திட்டு வா, அதுக்கப்புறம் முடிஞ்சு போயிடும். அதுக்குள்ளே நம்ம நீதியை கேஸ் நடத்துக்காட்டில் நம்ம செத்து போயிடுவோம், முடிஞ்சு போயிடும். நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா. ஆனால் வேதம் சொல்கிறது, அக்னினால் சோதிக்கப்படும் போது நாம் சரியாக நின்றோமானால் நம்முடைய பெயர் எங்கேருந்து கிறுக்கப்படாது? ஜீவபுஸ்தகத்தில் கிறுக்கப்படாது. ஆனால் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவன் எவனோ அவன் அக்னி நகரத்தில் என்ன செய்வான்? தள்ளப்படும். பாதாளம் எல்லாம் எங்கே தான் கிடக்கும்? அக்னிக்குள்ளே இருக்கும், அதுக்குள்ளே தள்ளப்பட்டு போவான். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அதே 21:8 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், லிஸ்ட்டை கொடுத்துட்டார். அந்த லிஸ்ட்டை மனசில் வச்சுக்கிடுங்க. பயப்படுகிறவர்களும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய கடலிலே பங்கடைவார்கள். பார்த்தீங்களா? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நாம செய்தது நிலைத்தால், அக்கினி சோதிக்கும் போது நம்முடைய வேலைப்பாடு நிலைத்தால் நாம தப்பித்து பிழைத்தோம். அல்லேலூயா. இல்லைன்னு சொன்னா சிக்கல் தான். அங்கே சொல்லப்படுது, பயப்படுகிறவன், அவிசுவாசி. அது எத்தனை பேர் போட்டிருக்கு பாருங்க, என்னென்னலாம் இருக்கு சொல்லுங்க பாப்பா. கரெக்டா நம்ம ஜெபம் போறோம். பயப்படுகிறவர்கள். நம்ம கிறிஸ்தவன் சொல்றதுக்கே பயப்பட்டா எங்க தான் சொல்லுங்க, நம்ம வேற தப்ப முடியாது. ரெண்டாவது அவிசுவாசம். கர்த்தர் சொன்னதே நம்பிக்கை இல்லாமல் அறகுறையாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா அவனுக்கு அங்கே தான் இடம். மூணாவது அருவருப்பான காரியங்களை செய்கிறவங்க. தேவன் கிறிஸ்தவன் சொல்லிட்டு கூட என்ன பண்ணுறவங்க இருக்காங்க? அருவருப்பான காரியங்களை செய்கிறவங்க இருக்கிறாங்க. அடுத்து கொலைபாதகர்கள். செய்கிறாங்களா செய்யலையா? ஆமாங்க, தைரியமாக பாஸ்டரே பண்ணுறாரு, சாமியார் செய்கிறாரு, எல்லோரும் செய்கிறாங்களா இல்லையா? இந்த மாதிரி அப்போ ஊழியர்காரர்களே நிறைய இடத்துல கொலை செய்யக்கூடியவங்களை கொலைபாதகர்களாக மாறுறாங்க, விசுவாசிகள் மாறுறாங்க. கொலைபாதகர்கள் இருக்குது. ஒன்று நம்முடைய சரீரப்புறமாக கொலை செய்கிறவங்க இருக்காங்க, நம்முடைய ஆவிக்குரிய கொலைபாதகர்களும் இருக்கிறாங்க. நம்ம சரியான சத்தியத்தில் இல்லை விடாதபடிக்கு நம்மளை என்ன செஞ்சிருவாங்க? சாகடித்து நம்மளை கொண்டு போயிடுவாங்க. அந்த கொலைபாதகர்களும் இருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உபச்சாரக்காரர்கள். இது ரெண்டுலேயும் இருக்காங்க, எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க. ஆகவே இதில் கிறிஸ்தவனும் இருக்கிறாங்க, ஊழியக்காரங்களும் இருக்கிறாங்க, உபச்சாரக்காரர்கள். அடுத்து சூனியக்காரர்கள். இதையும் சிலர் செய்கிறதான் இருக்கிறாங்க. சில போய் இப்போவுமே யார்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க? ஆமாம், மாய மந்திரம் பார்க்கணும், பார்த்துட்டு என் பொட்டாட்டிக்கு இப்படி இருக்குது, என் பிள்ளைக்கு இப்படி இருக்குது, என் மருமவனுக்கு இப்படி இருக்குது, என் மருமவளுக்கு இப்படி இருக்குது, அதுக்கு எதாவது செஞ்சு கொடுன்னு சொல்லி வாங்கி கொடுக்குறேன். இதெல்லாம் சூனியக்கார கோஷ்டிகளை சேர்ந்தது. இவர்கள் எல்லாரும் அங்கே தான். அடுத்து
விக்கிரக ஆராதனைக்காரர்கள் இருக்காங்களா இல்லையா? இன்றைக்கி கிறிஸ்தவத்திலும் இருக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி போய் நிற்கிறவங்க, அதை செய்து கொள்கிறவங்க, அதை வழிபடுகிறவங்க. கேட்ட ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்துட வேண்டியது, எல்லாமே ஒன்று தான், எல்லாரையும் ஒத்து போகணும்ல. இந்த எல்லாத்துக்கும் ஒத்து போகிற கேஸுகள் ஃபுல்லது எதுதான்? இதோட சேர்ந்தவங்க தான், விக்கிரக ஆராதனை சேர்ந்தவங்க. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது பொய்யர் அனைவரும். வாய்க்கு வாய் என்னது தான், இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு பைபிளை மட்டும் என்ன செய்யுது, தூக்கிட்டு அப்படி கோயிலுக்கு வந்துடு. இவன் தான் முதல் பொய்யன். புரியுதுங்களா? எல்லாத்தையும் உலகத்தில் எல்லாத்தையும் செஞ்சிருவான், ஆனால் எதை மட்டும் தூக்கிடுவான், பைபிளை தூக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இப்படி பெருசாக தோத்துறோம். இவரெல்லாம் பொய்யர்கள்னு சொல்லியிருக்குது. அந்த பொய்யர் அனைவரும் எங்கே தான் இருப்பாங்க? அக்கினி கடல். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அவை நாம் எதில் இருக்கிறோம், நம்ம எங்கே தப்பிக்க போகிறோம்? அதிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் நாம் கர்த்தருக்கு அருமையானவர்களாக இருக்க வேண்டும். யாருடைய பார்வைக்கு அருமையானவர்களாக மாறணும் சொல்லுங்க? கர்த்தர் பார்வைக்கு அருமையாக இருப்போமானால் இந்த சிக்கல்கள் ஒன்றும் வராது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? இன்னும் நிறைய இருக்குது. இதுக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நான் அடுத்த வாரங்களில் நான் சொல்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமையை தொடர்ந்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆசீர்வாதங்கள் என்னென்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அவை முதல்ல நமக்கு கர்த்தர் அருமையான இந்த 2 காரியத்திலிருந்தும், ஆறுகளை கடக்கும் போதும் அக்கினியில் நடக்கும் போதும் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இந்த பூமியில் மட்டுமல்ல, இனி வரும் நாட்களிலும் கூட, அந்த 2ஆம் மரணமாகிய காலம் கூட, கர்த்தருடைய வருகையின் நாட்களிலும் கூட நமது அக்கினிக்குள்ளே சிக்கிக்கொள்ளாதபடி நம்மை பாதுகாத்து கொள்ள உண்மையுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் முழங்காற்படிடுங்க. ஆண்டவர் நோக்கி பாருங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே மை துதிக்கிறோன்னு சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் விடுதலையா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த மாதம் ஆவியானவர் இதை தான் சொல்ல சொன்னார். ஆவியானவர் உணர்த்தி இருக்கிறார். முதல் நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் வைப்போம். ஆகவே இந்த ஏப்ரல் முதல் நாள் நம்மை நாமே ஏமாற்றி கொள்ள வேண்டாம். உலகம் ஊர் இன்னொருத்தனை ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம். போலியான காரியங்களை ஆஃப்டர் ஃபூல் என்று சொல்லி இன்னொருத்தரை முட்டாளாக்கிக்கிட்டே இருக்கோம். ஆனால் நாம் நம்மளே முட்டாளாக்கி விடக்கூடாது. கர்த்தரை தேடுகிறோன்னு சொல்லிட்டு, பைபிளை வாசிக்கிறோன்னு சொல்லிட்டு, ஜெபம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு, ஆலயத்துக்கு வாரோன்னு சொல்லி இப்படியே நம்மளை ஏமாற்றிக்கிறாதபடிக்கு நம்மை ஒருங்கிணைந்து பார்க்க வேண்டிய நேரத்தில் வந்திருக்கிறோம். நம்மை ஒருமனப்பட்டு சிந்திக்க வேண்டிய நேரத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, நம்ம ஆராய்ந்து பாருங்க, எதெல்லாம் நம்ம ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறோம், எதெல்லாம் நம்ம பொய்யர்களாக இருக்கிறோம், எதெல்லாம் நம்ம பயந்தவர்களாக இருக்கிறோம், எதெல்லாம் நம்ம அவிசுவாசிகளாக இருக்கிறோம், எதெல்லாம் நம்ம அருவருப்பான காரியங்கள் உள்ளவர்களாக இருக்கிறோம், எதெல்லாம் விக்கிரகாராதனைக்காரர்களாக இருக்கிறோம், எதெல்லாம் வச்சாரக்காரர்களாக இருக்கிறோம். இப்படி சிந்திச்சு பாருங்க, என்னென்ன காரியங்களை நமக்கு நடந்து கொண்டு இருக்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதெல்லாம் நம்மை தாக்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ ஊழியர்களை தாக்கி கொண்டிருக்கிறது, நம்மையும் பாதிச்சுக்கிட்டு இருக்கா. நாமளும் அதில் சிக்கி இருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை அப்படி இருப்போமானால் இந்த 1ஆம் தேதி நம்மை மாற்றிக்கொள்வோம். ஆண்டவரே, நான் என்னை நானே ஏமாற்றிக் கொள்ளாதபடிக்கு, என்னை நானே முட்டாளாக மாற்றிவிடாதபடிக்கு, ஆண்டவர் உமக்கும் உத்தவமாய் இருக்க அர்ப்பணிக்கிறேன் சொல்லுங்க. கர்த்தர் சமூகத்தில் சொல்லிடுவோம். அவர் சொல்றார், நீ என் பார்வைக்கு அருமையானபடினா கனம் பெற்றிருக்காய். அவர் நம்மை கனப்படுத்தி பார்க்க விரும்புகிறார். நாம் தேவனுக்கு அருமையானவர்களை நம்மை கனப்படுத்த விரும்புகிறார், நம்மை உயர்த்தி வைக்க விரும்புகிறார், நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நம்மை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். எல்லா நாட்களிலும் நம்ம கூட இருக்கிறார். சகல நாட்களும் மரண வரையும் உங்களோடு கூட இருப்பேன்னு சொன்ன கர்த்தர் நம்ம கூட இருந்து உயர்த்த விரும்புகிறார். அந்த ராஜ்யத்தில் சொந்தமாக நம்மை வைக்க விரும்புகிறார். நம்மளே நம்ம ஏமாற்றிக்கிட வேண்டாம். நம்மளே ஏமாற்றி, நம்முடைய அரசாங்கத்தை ஏமாற்றி, நம்ம ஆண்டவரையும் ஏமாற்றி, எல்லாத்திலும் என்ன பண்ணி நம்மள எதுவும் செய்ய வேண்டியதில்லைங்க. உண்மையாக இருப்போம், தேவ ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். கொஞ்ச காலம் வாழ போகிறோம். இன்னைக்கு, நாளைக்கு, நாளை மறுநாள் என்ன நடக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது. எப்போ வேணாலும் எது வேணாலும் சம்பவிக்கலாம். ஆனால் இந்த நாட்களை கர்த்தரோடு பிரியமாக இருந்து தேவ ராஜ்யத்துக்கு நம்ம ஆயத்தமாக கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருவோமா? ஒப்பு கொடுத்துருவோம். நீ ஆறுகளை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன் சொன்னா, அவைகள் உண்மை புரள்வது, நீ அக்கினி நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாதுன்னு சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் மட்டுமல்லங்க, அந்த மறுமை நாட்களிலும் கூட, அந்த 2ஆம் மரணமாகி அக்கினி கடல் வரும்போதும் கூட அதில் தப்பித்துக் கொண்டு தேவ ராஜ்யத்தில் நித்தியமாய் நிரந்தரமாய் அவரோடு கூட நிற்கத்தக்கதாக நம்முடைய செய்கைகள் அவருக்கு முன்பாக இருக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். அதற்கு முன்பாக நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும், அக்கினினாலே புடமிடப்படும் சொல்லி இருக்குது. பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியர்ல சொல்லுவதுதான் பேதுரு சொல்லுகிறார், அதிக விலையேற பெற்ற உங்க விசுவாசம் அக்கினினாலே சோதிக்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த சோதனைகளை கடந்து வரும் பொழுது தேவ ராஜ்யம் நமக்கு சொந்தமாக இருக்க போகிறது. அந்த விசுவாசத்தோடு கூட நம்ம எல்லாரும் செபிப்போமா? கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். அவர் நம்மை சிருஷ்டித்தவர், அவர் நம்மை உருவாக்கினவர், அவர் நம்மை அழைத்து பேர் மீட்டு கொண்டவர், அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்து கொண்டவர், அவருடையவர்களை மாற்றி கொண்டவர். அவர் நமக்கு கனத்தை கொடுத்துக்கிற போறவரா? நாம் அவர் பார்வைக்கு
அருமையானவர்கள். ஆகவே அதை உணர்ந்து கொண்டு நான் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானவர், எந்த காலத்தில் வழி விலகி போயிடக்கூடாது, நான் தேவனுடையவன் கர்த்தருடையவர் என்ற சிந்தனையோடு கூட இந்த பூமியில கடந்து வாழ்வோம். கர்த்தாவை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலவெளியில் நம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க, ஆராதிக்க, மகிமைப்படுத்த, துதிக்க, ஆண்டவரே கடந்த நாட்கள் நடத்தினக்காக துதிக்க, ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தாவே இந்த புதிய மாதத்துக்கான வார்த்தைகளை எங்களுக்கு தந்திருக்கிறேன், அந்த வசனங்களுக்காக மக்கள் நன்றி ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாயின்னு சொல்லி எங்களுக்கு நீங்க வாக்கு பண்ணி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்களை சாதாரணமாய் பார்க்க விரும்பல, எங்களை கனத்துக்குரியவர்களாய் பார்க்க விரும்புறீங்க ராஜா. நீங்க எங்களை சிருஷ்டித்த தேவன் ஆண்டவரே, நீர் எங்களை உருவாக்கின தேவன் ஆண்டவரே, நீர் கர்த்தாவே எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன், நீர் எங்களுக்காய் தம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்ட தேவன் கர்த்தாவே, நீர் எங்களையே உங்களை சொந்தமாக மாற்றிக்கொண்டவர் கர்த்தாவே. எங்களை கைவிட மாட்டீங்க, எங்களை விளக்க மாட்டீங்க ராஜா. ஆனால் நாங்கள் எங்க செய்கையில, எங்க காரியங்களை, எங்களுடைய நடக்கையில நாங்கள் உத்தமமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, அக்கினி சோதனைகள் வரும்பொழுதும் அதையெல்லாம் கடந்து வரக்கூடிய பலனும் விசுவாசமும் ஆண்டவர் எங்களுக்குள்ள இருக்கட்டும். பயங்களோ, திகில்களோ, நடுக்கங்களோ, பொய்களோ எதுவும் எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது ராஜா. தேவனுக்கு பிரியமாய் மாத்திர வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். விசேஷமாய் இன்றைக்கு இந்த ஆராதனை கலந்து கொண்ட அத்தனை குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிச்சிருங்க. இதை தூரத்திலிருந்து சமயத்திலிருந்து பார்க்கிற தொலைக்காட்சி மூலமாகவும் ஆண்டவரே இளையதனங்கள் யூடியூப்கள் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிச்சிருங்க. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி அந்த கனத்தை ஒவ்வொருவருக்கு நீர் தந்தருளுவீராக ராஜா. உடைய கிருபை சூழ்ந்து கொண்டும் தொடர்ந்து வழி நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும், பெரிதான காரியங்களை செய்யும். தாழ்த்துகிறோம், வறுமையாக்கிறோம். சகல துதி கன மகிமையும் அப்பா இயேசுங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் எல்லாரையும் நீ கனத்துக்குரியவர்களாய் நடத்தி செல்லும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகியவருடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் சிநேகமும் காவலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்முடையவரோடு கர்த்தருடைய வருகையிலிருந்து மாறாமல் தங்கியிருந்து நம்மை கனத்துக்குரியவர்களாய் நிலைநிற்க செய்வதாக. ஆமென். துதிகன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாழ்த்துக்களோடு கடந்து செல்லுங்க.